தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் தீவிரமாகி வரும் நிலையில் மீண்டும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரமும் அதிகரிக்க போகுது. ஏற்கனவே தென் மாவட்டங்களில் 7 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருக்கு. தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் மழை வரும், கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் என்பதெல்லாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம சேனல்ல சொல்லிக்கொண்டே இருந்தோம். வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாக பதிவாகியிருக்கு. ஒரு 6 மாவட்டங்கள் பட்டியல் போட்டோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசின்னு சொல்லி 6 மாவட்டங்கள் 7 மாவட்டங்களுடைய பட்டியல் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலவே பல இடங்களிலும் கனமழையானது வெளுத்து வாங்கியது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழை நீடிக்கும் அப்படிங்கிறது பலருடைய கேள்விகளாக இருக்கு. கண்டிப்பா எல்லாமே நம்ம பார்க்கலாம். நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களிலும் மழை வரப்போகுதுங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம சொல்லி பேசி கொண்டிருக்கிறோம். எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு மழை உறுதியாகி இருக்கிறது. அதனால எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நமக்கு முதல் கட்டமாக எதனால இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழகத்துல கணிசமாக அதிகரித்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது சிலருடைய கேள்விகள். அதற்கான பதிலை நம்ம பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் தமிழகத்தில் பரவலாக மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால தொடர்ந்து தென் தமிழகத்திலும் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் இனி வருகிற நாட்களில் டெல்டா மற்றும் வட தமிழக கடலோரங்களிலும் பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் சொன்னது போல ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், அதைத் தொடர்ந்து தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் விட்டு விட்டு பரவலாக அவ்வப்போது மழை கிடைக்கும். தூத்துக்குடி விமான நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தூத்துக்குடியினுடைய நகர பகுதிகள் பல இடங்கள்ல 5 முதல் 7 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து மழை நீடிக்கும். இனி வருகிற நாட்களிலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள், அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, வள்ளியூர், பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மார்ச் 21 வரைக்கும் நம்ம மழை வாய்ப்புகள் அவ்வப்போது விட்டு விட்டு எதிர்பார்க்கிறோம். சில நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும், சில நேரங்களில் சாரல் அல்லது மிதமான மழை பெய்யும், சில நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பாகவும் எதிர்பார்க்கப்படுது. வெயிலின் தாக்கம் சில மாவட்டங்களில் சற்று குறைந்து காணப்படக்கூடும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள், ஏன்னா தென் மாவட்டங்களை தொடர்ந்து இப்போ மதுரை, திண்டுக்கல், சிவகங்கையிலுமே கூட கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். சில நேரங்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும். அவ்வப்போது மாலை அல்லது இரவு நேரங்களில் வரப்போகிற நாட்களில் லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் மதுரை மற்றும் திண்டுக்கல் போன்ற இடங்களில் பதிவாகக்கூடும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வட தமிழக கடலோரத்தில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. சென்னைக்கு எப்போதாங்க மழை வரும், வெயிலாவே இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதிகளுக்குள், இந்த நாட்களுக்குள்ள, இந்த ஒரு வார காலத்துக்குள்ள நிச்சயமாக நமக்கு மழை பொழிவுகள் உறுதியாக பதிவாக போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் மார்ச் 17 முதல் 23 வரை இருக்கக்கூடிய நாட்கள் நம்ம குறிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த நாட்கள்ல நீங்க மழை எதிர்பாருங்க. கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க மார்ச் 17 முதல் 23 வரை இருக்கக்கூடிய தேதிகள் எதிர்பாருங்க. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில ஏற்கனவே பகுதியா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. டெல்டாவில் மழை வராமலாம் கிடையாது, மழை வந்திருக்கு. பகுதியாக 1 சென்டிமீட்டர் சில இடத்துல பதிவாயிருக்கு. ஆனால் அது ஒரு லேசான மழை தான். கனமழை அப்படிங்கிறது மார்ச் 17 முதல் 23 தேதிகளுக்குள்ள பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பதிவாகும். அதனால இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவுகள் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. அதே போல கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும்
தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவை எட்டும். குறிப்பாக வட மாநிலங்கள், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் தான் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கும். எல்னினோவின் தாக்கம் காரணமாக ஒரு பக்கம் கோடை வெயில் அதிகரித்தாலும் இன்னொரு பக்கம் மழை வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் இந்த மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக குறையும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இயல்பை ஒட்டிய மழை பொழிவும் கண்டிப்பாக இருக்கும். அந்தந்த காலங்களில் பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவு, இப்போ குறிப்பாக வரப்போகிற கோடை வெயில் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் வெயில் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கோ அதே அளவு மழை பொழிவும் நிச்சயமாக நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆகவே வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகள், சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து வட தமிழக கடலோரங்களிலும் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து மார்ச் 17 முதல் 23ஆம் தேதி வரைக்கும் உறுதியாக மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது நிச்சயமாக தீவிரம் அடையக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மார்ச் 17 முதல் படிப்படியாக மழை உண்டு. அதனால வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையெல்லாம் மழை வராதுன்னு நினைச்சிடாதீங்க. மார்ச் 17 முதல் படிப்படியாக பல்வேறு இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா இந்த உள் மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா கடந்த நாட்களில் பார்த்தோம், வேலூரில் 39 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களில் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாச்சு. வழக்கத்திற்கு மாறாக வெயிலுடைய தாக்கம் கடந்த வாரத்தில் இருந்ததை பார்த்தோம். அதனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் சற்று தணிந்து மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். 17 முதல் 23 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் உள் மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் பெரும்பாலும் நமக்கு இந்த ஒரு வாரத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாட்களுக்கு விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரமாக போகுது. மார்ச் 24 அல்லது 25க்கு பிறகுதான் மறுபடியும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அடுத்து வரும் ஒரு வாரத்திற்கு விட்டு விட்டு மிதமான மழை தொடரும். தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் தொடர்ந்து மிதமான மழையானது தொடர வாய்ப்பு. அடுத்து வரும் ஒரு வாரத்திற்கும் மார்ச் 23ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கணிசமாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவு உறுதியாகி இருக்கிறது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அவ்வப்போது மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால எந்தெந்த நாட்களில் உங்கள் பகுதிகளில் மழை வருங்கிறது தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். கடலோர பகுதிகள், டெல்டா பகுதிகள் தயார் நிலையில் இருங்க. கனமழை கண்டிப்பாக உண்டு. மழை உறுதியாக வரப்போகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரையில் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகியிருக்கு. கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்குன்னா 38, 39 டிகிரி செல்சியஸ் பதிவான இடத்துல இப்போ 35, 36ன்னு பதிவாயிட்டு இருக்கு. தொடர்ந்து வெப்பநிலை சற்று கணிசமாக குறைந்து மழை பொழிவுகள் பெரும்பாலான மாவட்டங்களில் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.